ஹலோ, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னோட போனுக்காக தான் காத்துட்டு இருக்க. ஏன் போனுக்காக காத்துக்கிட்டு இருக்கியா? அப்புறம் நீ அந்த வாட்ஸ்அப் டிபி வச்சிருக்கல, அதுல ரொம்ப ஹாட்டா இருக்க. அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த போட்டோ நல்லா இல்லையா? இல்ல அப்படி இல்ல, ஆனா நான் உண்மையை சொல்லணும்னா நேர்ல பார்க்கும்போது தான் நீ ரொம்ப அழகா இருக்க. ஆக்சுவலா நீயும் பார்க்க நல்லா தான் இருக்க. என்ன சொன்ன? ஜஸ்ட் நல்லா இருக்கேனா? மேடம், உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா? நீங்க ஏன் ஏரியால வந்து எந்த பொண்ணை வேணாலும் கேட்டு பாருங்க, இந்த சிட்டிலேயே ரொம்ப ஹேண்ட்ஸமான பையன் யாருன்னு. அவங்க என் பேரை தான் சொல்லுவாங்க. அப்படியா? நான் எப்படி இதை ஒத்துக்கிறது? நிரூபிச்சு காட்டு. நான் நிரூபிச்சு காட்டுறேன், ஆனா அதுக்கப்புறம் நடக்கிற விஷயத்துக்கு ரெடியா இருங்க. ஓகே சரி, நான் போன் வைக்கிறேன். நீ என்னோட பெட்ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்க? நீ தானே சொன்ன நான் நிரூபிச்சு காட்டணும்னு, அதான் இப்போ நிரூபிச்சு காட்ட வந்திருக்கேன். நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். ஆனா நான் ஒன்னும் விளையாட்டுக்கெல்லாம் சொல்லல. உனக்கு தெரியுமா, நான் எப்பெல்லாம் உங்ககிட்ட இப்படி நெருங்கி வரேனோ, உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அப்படி ஒரு ஃபீலிங் வருது. என்ன ஃபீலிங்? அதாவது ஒரு வயசுக்கு வந்த சின்ன பொண்ணு ஒரு அழகான பொண்ணை பார்க்குற மாதிரி இருக்கு. மகிமா, நான் உன்னை விட்டு விலகி போறது ரொம்ப கஷ்டம்னு தோணுது எனக்கு. அப்படியா? இப்போ நீ என்ன பேரை சொல்லி வேற கூப்பிடுவியா? இல்ல, ஏன்னா நான் உன்னை டார்லிங்னு சொல்லி தான் கூப்பிட போறேன். ஏன்? ஏன்னா உன்ன மாதிரி இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு ஃப்ரெண்டும் இருந்தது கிடையாது. சரி, ஒரு விஷயம் சொல்லு. ஒருவேளை நாம இதே மாதிரி யாருக்கும் தெரியாமையே சந்திச்சிட்டு இருந்தா அப்போ என்ன நடக்கும்? எல்லாமே நடக்கும். நீங்க போய் ஒளிஞ்சுக்கோ. போ போ. அம்மா, நீங்க எதுக்காக டோர் லாக் பண்ணி வச்சிருந்தீங்க? அத நான் ட்ரெஸ் போட்டு பார்த்துட்டு இருந்தேன், அதான். என்னோட ரூம்ல கொசு அதிகமாயிடுச்சு. என்னாச்சு? அது அது கொசு கொசு கடிச்சிருச்சு. நான் இதை எடுத்துட்டு போறேன், சரியா? ஓகே. நீ எந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்துக்கிட்டு இருந்த? எனக்கும் போட்டு காட்டு, போட்டு காட்டு. என்ன நீ ஏதோ உளறிட்டு இருக்க? இங்க இருந்து போ போ போ. இங்க இருந்து போ போ போ. அட ராகுல் கண்ணா, நீ எப்போ வந்த? அது நான் இப்பதான் வந்தேன். அது அம்மா சில சடங்குகளை பத்தி கேட்டுட்டு வர சொன்னாங்க, அதான் நான் வந்தேன். நான் இப்ப கிளம்புறேன், எனக்கு லேட் ஆகுது. போயிட்டு வரேன். ஹலோ, என்னாச்சு? தூங்கிட்டியா? நான் இவ்வளவு சீக்கிரம்லாம் தூங்க மாட்டேன். அப்படின்னா உனக்கும் ராத்திரியில முழிச்சுக்கிட்டு இருக்க பழக்கம் இருக்கா? நான் ராத்திரி முழுக்க கூட முழிச்சிட்டு இருப்பேன். அப்படின்னா நீ சரியான ஆள் கூட தான் பேசிக்கிட்டு இருக்க. என்னால உன்னை ராத்திரி ஃபுல்லா முழிக்க வைக்க முடியும். சொல்லு, என் கூட முழிச்சுக்கிட்டு இருப்பியா? ஹலோ ஹலோ. அட என்னாச்சு? ஏன் அமைதி ஆயிட்ட? முடிச்சுக்கிட்டு இருக்கியா இல்லையா? எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு அந்த பிரகாஷ நினைச்சு. அவன் பக்கத்துல படுத்து தூங்கிட்டு இருக்கான். அவனால ஒரு பிரயோஜனமும் இல்ல.
நான் உன் மேல உயிருக்கு உயிரான காதலை வச்சிருக்கேன். நீ என் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேன், எல்லா நேரமும், எப்பவுமே. எனக்கும் உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்க. நீ ஒரு பெரிய அது என்ன? ஹாட். நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? யாராவது பாத்திர போறாங்க. ஒருவேளை யாரும் பார்க்கலனா? அப்போ அப்போ நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கைக்கும் இந்த காதலுக்கும் முதல் முத்தத்தை கொடுக்க வந்திருக்கேன். அதாவது உன்னோட இந்த சிவந்த உதட்டுல ஒரு பாசமான கிஸ். அம்மா, ராகுல், நீங்க எப்ப வந்தீங்க? அத சடங்கு பொருட்களோட லிஸ்ட் கேட்க வந்தாரு. நான் நேரா நடந்து வந்துகிட்டே இருந்தேன். இந்த ட்ரெஸ் இருந்தது நான் கவனிக்கவே இல்லை. ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்க பிஸியா இருந்தீங்கன்னா நான் அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன். அது மட்டும் இல்லாம எனக்கு இப்போ லேட் ஆகுது, நான் கிளம்புறேன். நான் கிளம்புறேன். ட்ரெஸ் கீழே விழுந்துருச்சு, நான் எடுத்துக்கிறேன்.